உலகமெங்கும் பரவுகின்ற என் தமிழ் சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம். பொங்கல் வாழ்த்துக்கள். தமிழருக்கு என்று ஒரே பண்டிகை என்று சொன்னால் அது பொங்கல் பண்டிகை தான். வாருங்கள், இன்றைய நட்சத்திர தேடலில் டிஎம் சௌந்தரராஜன் அவர்களை பற்றி சில குறிப்புகளை பார்ப்போம். வாருங்கள், நிகழ்ச்சிக்கு போவோம். எம்ஜிஆர் சிவாஜி குரலில் பின்னணி பாடி வரலாறு படைத்தவர் தான் டிஎம் சௌந்தரராஜன். பட்டினத்தார், அருணகிரிநாதர் படங்களில் நடித்த சாதனை. தமிழ் திரையுலகில் பின்னணி பாடல்களில் முடிவுச்சுடா மன்னனாக தேர்ந்தவர் டிஎம் சௌந்தரராஜன். எம்ஜிஆருக்கும் சிவாஜி கணேசனுக்கும் அவர்கள் குரலில் பாடி சாதனை படைத்தார். டிஎம் சௌந்தரராஜன் என்று அழைக்கப்படும் டிஎம் சௌந்தரராஜன் சொந்த ஊர் மதுரை. தந்தை பேர் மீனாட்சி ஐயங்கார், தாயார் வெங்கட்ராமன். சௌந்தரராஜனுக்கு சிறுவயதில் முதலே பாடுவதிலும் நடிப்பிலும் அதிகம் ஆர்வம் இருந்தது. சினிமாவில் எப்படியாவது நடித்து பெயர் வாங்க வேண்டும் என்று எண்ணத்தோடு வாய்ப்பு கேட்டு பல பட கம்பெனிகளில் சென்றார். அவருடைய விடாமுயற்சியால் படத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைத்தது. 1957ஆம் ஆண்டு ராயல் டாக்ஸில் டிசைசிவ் பிஸ்டன்ஸ் சுதர்சன் என்ற படத்தை எடுத்தனர். பி. சின்னப்பா கண்ணம்பா நடித்த படத்தில் பி. ரங்காச்சாரி சாமியாராக நடித்தார். அவருக்கு சீரடாக டிஎம் சௌந்தரராஜன் நடித்தார். தொடர்ந்து கிருஷ்ண விஜயம், தேவி ஆகிய படங்களில் சிறு வழங்களில் தோன்றியதோடு சில பாடல்களையும் பாடினார். எம்.கே. தியாகராஜர் போன்ற இனிய குரல் சௌந்தரராஜனுக்கு இருந்தது. உள்ளம் உருகுதையா முருகா என்ற பாடலை டிஎம் சௌந்தரராஜன் இசை அமைத்து பாட அது இசைத்தட்டாக வெளிவந்தது. பட்டி தொட்டி எங்கும் ஒலித்தது. இப்பாடலை கேட்டவர்கள் அது பாகவதர்கள் பாடல் என்றே எண்ணினார்கள். ஒரு முறை பழனிக்கு பாகவதர் பாட சென்றபோது அங்கு டிஎம் சௌந்தரராஜன் பாடிய பாட்டு ஒளிபெருக்கில் ஒலித்தது. இந்த பாடலை கேட்ட பாகவதர் சௌந்தரராஜனின் குரலில் மனம் மகிழ்ந்து அவரை காண விரும்பினார். மற்றொரு நிகழ்ச்சியில் இருவரும் சந்தித்து கொண்டனர். அப்போது உங்கள் குரல் அமிர்தமாக இருக்கிறது, ரொம்ப சந்தோஷம், எதிர்காலத்தில் பெரும் புகழ் அடைவீர்கள் என்று சௌந்தரராஜனை பாகவதர் வாழ்த்தினார். 1950ஆம் ஆண்டு எம்ஜிஆர் நடித்த மந்திரிகுமாரி படத்தில் டிஎம் சௌந்தரராஜனுக்கு வாய்ப்பு கிடைத்தது. அதில் அன்னமிட்ட வீட்டை என்ற பாடலை பாடினார். தொடர்ந்து 1954ஆம் ஆண்டு மலைக்கண்ணன் படத்தில் எம்ஜிஆருக்காக சௌந்தரராஜன் பாடினார். பானுமதியை குதிரையில் வைத்து அழைத்து சென்ற போது பாடப்படும் எத்தனை காலம்தான் ஏமாற்றுவான் இந்த நாட்டில் என்ற பாடலை மிக அற்புதமாக பாடி சௌந்தரராஜன் பாடினார். எம்ஜிஆருக்கு டிஎம் சௌந்தரராஜன் குரல் கச்சிதமாக பொறுத்திருந்தது. இதே ஆண்டில் தூக்கு படத்தில் சிவாஜி கணேசனுக்காக பாடினார். டிஎம் சௌந்தரராஜன் சிவாஜியனுக்கு ரொம்ப பௌதம் பொருத்தமாக அமைந்தது. அனைத்து பாடல்களும் ஹிட்டாக ஆயின. 1954ஆம் ஆண்டு டிஎம் சௌந்தரராஜன் வாழ்க்கையில் பெரும் திருப்புமுனை அமைந்தது. திரையுலகில் இரு மேகங்களாக திகழ்ந்த எம்ஜிஆருக்கும் சிவாஜி கணேசன் டிஎம் குரலில் பொருத்தமானது என்று திரை உலகத்தினரும் ரசிகர்களும் ஏகமனாக கருதினார்கள். இதன் காரணமாக எம்ஜிஆர் படங்களுக்கும் சிவாஜி படங்களுக்கும் எம்ஜிஆர் தொடர்ந்து பாடினார். இது பற்றி சௌந்தரராஜன் கூறும்போது, சிவாஜிக்கு பாட வேண்டுமென்றால் அடிவயிற்றிலிருந்து குரல் எடுத்து பாடுவேன், எம்ஜிஆருக்கு பாடும் என்றால் அடித்தொண்டையிலிருந்து மூக்கிலும் சரீரத்தை வரவழைத்து பாடுவேன் என்று குறிப்பிட்டுள்ளார். ஜெமினி நேசன், ஜெயசங்கர், அசோகன், ரவிச்சந்திரன், முத்துராமன், நாகேஷ் என அனைத்து காலகட்டத்தில் நடித்த அனைத்து நடிகர்களுக்கும் டிஎம் சௌந்தரராஜன் குரல் கொடுத்தார். குறிப்பாக தூங்காதே தம்பி தூங்காதே, உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால், எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி, நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும், இது யாருக்காக, நான் ஆணையிட்டால் அது நடந்துவிட்டால் போன்ற ஏராளமான பாடல்களை வென்று நிற்கும் பாடலாக அமைந்தது. பின்னணி பாடலாக வந்த டிஎம் சௌந்தரராஜன் சில படங்களிலும் நடித்து சாதனை செய்தார். 1962ஆம் ஆண்டு இசையமைப்பாளர் ஜி. ராமநாதன் சொந்தமாக தயாரித்த பட்டினத்தார் படத்தில் சௌந்தரராஜன் நடித்தார். இதில் எம்.ஆர். ராதா, லீலாவதி ஆகியோர் நடித்திருந்தனர். படத்தை சோமு இயக்கினார். இசை ஜி. ராமநாதன். சௌந்தரராஜன் பட்டினத்தாராக கச்சிதமாக நடித்து இருந்தார். அதில் அவர் பாடிய பாடல் மிகவும் அருமையாக இருந்தன. குறைந்த செலவில் தயாரிக்கப்பட்ட பட்டினத்தார் ரசிகர்கள் மத்தியில் பாராட்டையும் பெற்றும் வெற்றி வாகை சூடியது. அதனைத் தொடர்ந்து 1964ஆம் ஆண்டு அருணகிரிநாதர் படத்தில் சௌந்தரராஜன் கதாநாயகன் நடித்தார். பட்டினத்தார் போல இதுவும் வெற்றி படமாக அமைந்தது. முகத்தை பெரும் முத்திரை திருநகைய தித்திய சரவணா என்ற கடினமான பாடலை இனிமையாக பாடியிருந்தார். அதுபோல கவிராய காலமேகம் என்ற படத்திலும் சொந்த தயாரிப்பில் கல்லும் கனியாகும் படத்தில் டிஎம் சௌந்தரராஜன் நடித்தார்.
பிற்காலத்தில் ரஜினிகாந்த் நடித்த தாய் மீது சத்தியம், விஜயகாந்த் நடித்த உழவன் மகன், சத்யராஜ் நடித்த தாய் நாடு பல படங்களில் டி.எம். சௌந்தரராஜன் பாடியிருக்கிறார். தமிழக பட உலகில் பெரும் திருப்புமுனை உண்டாக்கிய ஒரு தலைவராக படத்தில் இவர் பாடிய பாடல்கள் அற்புதமானவை அமைந்தது. 50 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் திரையுலகில் 10,000க்கும் மேற்பட்ட பாடல்களை தன் இனிமை குரலால் டி.எம். சௌந்தரராஜன் பாடி நடித்துள்ளார். அவற்றில் பெரும்பாலானவை காற்றுள்ளவரை வாழ்ந்து கொண்டே இருக்கும். வாழ்க டி.எம். சௌந்தரராஜனின் புகழ். வணக்கம்.